नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नम आचार्य पदाय निधाय कृपपदायिनि गौरगदामदाय नगर ग्रामधारिणि नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை அத்தியாயம் 6 ஸ்லோகம் 7ங்க மாதாஜி. 47. 47 இது சொல்லணும்னு சொன்னீங்க மாதாஜி. இது சொல்லிங்க படிச்சோம், அப்புறம் நாளைக்கு சொல்லிக்கலாம் மாதாஜி. ஓகேங்க மாதாஜி. 47 படிச்சுட்டோங்களா? படிக்கல, பெருசா 46 இருக்கிறது படிச்சேன். 40 ஆமாங்க மாதாஜி. 47 படிக்கணும். இப்ப படிக்கணும். 46 ஆமாங்க. இல்லைங்க, பாகவதத்துல நம்ம பாகவதம் காலையில படிச்சதுதான் நாளைக்கு சொல்லலாம்னு சொன்னேன். சரி சரிங்க. அப்புறம் 47 படிக்கணும் மாதாஜி. ஆமாங்க. யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தவான் பஜதே யோ மாம் சமே யுக்த தமோ மதஹ. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மேலும் எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவனொருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். பொருளுரை. பஜதே என்னும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானதாகும். பஜதே என்னும் சொல் பஜ் பா இச் என்னும் வினை சொல்லிலிருந்து வருவது. இவ்வினைச்சொல் சேவை என்னும் பொருளில் உபயோகப்படுவதாகும். வழிபடுதல் என்னும் தமிழ் சொல் பச் என்னும் பொருளில் உபயோகப்படுத்த முடியாததாகும். வழிபடுதல் என்றால் தகுந்த நபருக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து வணங்குவது என்று பொருள். ஆனால் அன்புடனும் நம்பிக்கையுடனும் தொண்டு புரிவது என்பது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு மட்டுமே உரியதாகும். ஒருவன் மதிப்புமிக்க மனிதனையோ தேவரையோ வழிபடாமல் இருக்க முடியும். அவனை பண்பற்றவன் என்று அழைக்கலாம். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு புரிவதை எவரும் தவிர்க்க முடியாது. அவ்வாறு தவிர்ப்பவன் கடுமையான இகழ்ச்சிக்கு உள்ளாவான். ஒவ்வொரு உயிர்வாளியும் பரமபுருஷ பகவானின் அம்சம் என்பதால் அவர்கள் ஒவ்வொருவரும் தனது ஸ்வரூப நிலையில் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டாற்ற கடமைப்பட்டவர்கள். இவ்வாறு செய்ய தவறுபவன் வீழ்ச்சியடைகிறான். பாகவதம் 11.5.3 இதனை பின்வருமாறு உறுதிப்படுத்துகின்றது. நீங்க படிங்க மாதாஜி. ய ஈஷாம் புருஷம் சாக்ஷாத் ஆத்மா பிரபவம் ஈஸ்வரம் ந பஜந்தி யவத் பிரஜானந்தி ஸ்தானாத் பிரஷ்டா வதந்த்யத் யதஹ. எல்லா உயிர்வாளிகளின் மூலமான ஆதி புருஷருக்கு தொண்டு செய்வது எனும் தனது கடமையை நிராகரிப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக தனது ஸ்தானத்திலிருந்து வீழ்ச்சியடைவான். இந்த ஸ்லோகத்திலும் பஜந்தி எனும் சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது. எனவே பஜந்தி எனும் சொல் பரமபுருஷ பகவானுக்கு மட்டுமே பொருந்துவதாகும். ஆனால் வழிபடுதல் என்னும் சொல்லை தேவர்களுக்கோ சாதாரண ஒரு உயிர்வாளிக்கோ கூட உபயோகிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த ஸ்லோகத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள அவஜானந்தி என்னும் சொல் பகவத்கீதையிலும் காணப்படுகின்றது. அவஜானந்தி மா மூடா. மூடர்களும் அயோக்கியர்களும் மட்டுமே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை இழிந்துரைக்கின்றனர். பகவானுக்கு தொண்டு செய்யும் மனப்பான்மை இல்லாத இத்தகு மூடர்கள் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுத தொடங்கிவிடுகின்றனர். இதன் காரணத்தால் பஜந்தி என்னும் சொல்லுக்கு வழிபடுதல் என்னும் சொல்லுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர்களால் முறையாக காண முடிவது இல்லை. எல்லா யோக பயிற்சிகளும் பக்தி யோகத்தில் நிறைவு பெறுகின்றன. மற்ற எல்லா யோகங்களும் பக்தி யோகத்தில் உள்ள பக்தி என்னும் நிலைக்கு வருவதற்கான முறைகளே ஆகும். யோகம் என்றால் உண்மையில் பக்தி யோகம்தான். மற்ற யோகங்கள் அனைத்தும் பக்தி யோகம் என்னும் இலக்கை நோக்கிய படிக்கற்களே. கர்மயோகத்தில் தொடங்கி பக்தி யோகத்தில் முடியக்கூடிய ஆன்மீக தன்னுறவு பாதை மிகவும் நீண்டதாகும். பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படும் கர்மயோகம் இப்பாதையின் ஆரம்பமாகும். கர்மயோகம் ஞானத்திலும் துறவிலும் உயர்ச்சி பெறும்போது அந்நிலை ஞான யோகம் என்று அறியப்படுகின்றது. ஞான யோகம் பல்வேறு உடல்நிலை முறைகளால் பரமாத்மா மீதான தியானத்தில் உயர்ச்சி பெற்று மனம் அவரில் நிலை பெறும்போது அந்நிலை அஷ்டாங்க யோகம் எனப்படுகிறது. மேலும் எப்போது ஒருவன் அஷ்டாங்க யோகத்தை தாண்டி பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை அடைகின்றானோ அந்த இறுதி நிலை பக்தி யோகம் என்று அறியப்படுகிறது.
உண்மையில் பக்தி யோகமே இறுதி குறிக்கோளாகும். ஆனால் பக்தி யோகத்தை நுண்மையாக ஆய்வதற்கு மற்ற யோகங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முன்னேற்ற பாதையில் உள்ள யோகி நித்தியமான நல்ல அதிர்ஷ்டமான பாதையில் உள்ளான். ஒரு குறிப்பிட்ட நிலையில் பற்று கொண்டு அந்நிலையிலிருந்து முன்னேற்றமடையாமல் இருக்கும் யோகி அந்த குறிப்பிட்ட பெயரால் கர்ம யோகி, ஞான யோகி அல்லது தியான யோகி, ராஜயோகி, கடயோகி என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றான். பக்தி யோக நிலைக்கு வருமளவிற்கு ஒருவன் அதிர்ஷ்டம் பெற்றிருந்தால் அவன் மற்ற யோகங்கள் அனைத்தையும் கடந்து விட்டவனாக அறியப்பட வேண்டும். எனவே கிருஷ்ண உணர்வே யோகத்தின் மிக உன்னத நிலையாகும். நாம் இமயமலை என்று குறிப்பிடும் போது உலகின் மிக உயர்ந்த மலையாக குறிப்பிடுகிறோம். அதில் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் இறுதியாக கருதப்படுவது போல யோகங்களில் உயர்ந்தது பக்தி யோகம். படிக்கிறாங்க வந்துச்சு. அப்ப பக்தி யோகத்தின் பாதையில் கிருஷ்ண என்னங்க வந்து படிங்க, தொடர்ந்து படிங்க. பக்தி யோகத்தின் பாதையில் கிருஷ்ண உணவிற்கு வருவதற்கு ஒருவன் மிகவும் நல்லதிஷ்டம் செய்திருக்க வேண்டும். இந்த பக்தி யோகத்தின் மூலம் வேதங்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவன் நன்றாக நிலை பெற்று வாழ முடியும். ஒரு சீர்மிகு யோகி சியாம சுந்தரர் என்று அழைக்கப்படுகிறார். கிருஷ்ணரின் மீது தனது கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அவர் தனது அழகிய மேகவர்ண திருமேனியுடன் சூரியனை போன்று பிரகாசிக்கும் தாமரை முகத்துடனும் ஆபரணங்களுடனும் பிரகாசிக்கும் உடைகளுடனும் பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் காட்சியளிக்கின்றார். பிரம்மஜோதி என்றழைக்கப்படும் தனது பிரம்மாண்டமான தேஜஸின் மூலம் அவர் எல்லா திசைகளையும் பிரகாசிக்கப்படுகிறார். அவர் ராமர், நரசிம்மர், வராகர், பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் முதலிய பல்வேறு ரூபங்களில் அவதரிக்கின்றார். அவர் சாதாரண மனிதனைப் போல அன்னை யசோதையின் மைந்தனாக தோன்றுகிறார். மேலும் கிருஷ்ணர் கோவிந்தர், வாசுதேவர் என பல்வேறு பெயர்களால் அறியப்படுகிறார். அவரே பக்குவமான குழந்தை, கணவர், நண்பர் மற்றும் எஜமானர். அவர் எல்லாவித வைபவங்களும் திவ்ய குணங்களும் நிரம்ப பெற்றவர். பகவானின் இத்தகைய இயல்புகளை பற்றிய பூர்ண உணர்வில் இருப்பவன் மிக உன்னதமான யோகி என்று அழைக்கப்படுகிறான். யோகத்தின் இத்தகைய உயர்ந்த பக்குவ நிலை பக்தி யோகத்தில் மட்டுமே அடையப்படக்கூடியது. இது எல்லா வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதை படிங்க மாதாஜி. தஸ்ய தேவா பராபக்திர்யதா தேவா ததா குரௌ தஸ்யைதே கதிதா ஹயதா ஹ்யக்தா பிரகாசந்தே மகாத்மனஹ. இறைவனிடமும் ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கையுடைய மகாத்மாக்களுக்கு மட்டுமே வேத ஞானத்தின் முக்கிய கருத்துக்கள் அனைத்தும் தாமாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன. வேதாஸ் வதர உபனிஷத் 6.23 பக்திர் அஷ்ய பஜானம் தத் இஹாமுத்ரோபாதி நைராஷ் ஏன முஸ்மின் மன கல்பனம் ஏவத்வ நைஷ்கர்மயம். பக்தி என்றால் இப்பிறவி மறுபிறவி இரண்டிற்குமான எல்லாவித ஜட லாப ஆசைகளிலிருந்து விடுபட்டு பகவானுக்கு அன்பு தொண்டு புரிவதாகும். அத்தகைய ஆசைகள் ஏதுமின்றி மனதை முழுமையாக பரமபுருஷ பகவானிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இதுவே நைஷ்கர்மய என்பதன் நோக்கமாகும். கோபால தாபனி உபனிஷத் 1.15 இவையே யோக முறையின் மிக உயர்ந்த பக்குவ நிலையான பக்தியே கிருஷ்ண உணர்வினை செயலாற்றும் முறைகளில் சிலவாகும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் தியான யோகம் என்னும் 6ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ இந்த 6வது காண்டம், 6வது அத்தியாயம் பக்தி யோகம் எப்படி அத வந்து சில பிரபுபாதர் இன்சிஸ்ட் பண்றாரு இந்த தியான யோகத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் கன்க்ளூஷன். நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இது ஓவரால் கன்க்ளூஷன் இங்க கொண்டு வர்றார். யோகினாம் அபி சர்வேசாம் மத்கதேனானந்தாத்மனா ஸ்ரத்தவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோ மதக. அப்ப இங்க பஜதே யோமாம் சமே யுக்த தமோ மதக. அப்ப இங்க பஜதே அப்படின்னா திவ்யமான அன்பு தொண்டு புரிபவன். தொண்டு புரிகிறோம். இப்ப எல்லாருமே நம்ம தொண்டு புரிகிறோம். ஒரு ஆபீசருக்கு, ஒரு கிளர்க்கு தொண்டு புரிகிறாரு. இப்படி பல்வேறு நிலைகள்ல ஒரு அரசியல் தலைவருக்கு தொண்டன், கீழே இருக்கிற ஒரு அரசியல் தொண்டன் தொண்டு புரிகிறார். ஒரு லெக்சரருக்கு மாணவர்கள் தொண்டு புரியுறாங்க, மாணவர்களுக்கு லெக்சரர் தொண்டு புரிகிறார். இப்படி ஏதாவது ஒரு தொண்டு எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு மனைவி கணவனுக்கு தொண்டு புரிகிறாள், கணவன் மனைவிக்கு தொண்டு புரிகிறா. அதனால இதுல பாத்தீங்கன்னா அன்பு தொண்டு அப்படிங்கிறது வலியுறுத்தப்படுது. யார் இங்க அன்புடன் தொண்டு பண்ணுவா?
ஒரு மாணவன் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப அன்பா ஆசிரியை சொல்லி தருவாங்களா? அவங்க கடமை, கண்டிப்பா அவங்க கடமையை செய்வாங்க. அன்புங்கிறது அங்க இருக்கலாம், ஆனால் முழுமையா கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆபீசருக்கு கிளர்க்கு வந்து அன்போட தொண்டு பண்ணுவாங்களாம். அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அளவா தொண்டு பண்ணுவாங்க கண்டிப்பா. சோ இந்த மாதிரி இருக்கிறச்ச அது பஜதே அப்படிங்கிறது வேற, வழிபடுதல்ங்கிறது வேற. இப்ப நாம வழிபடுறோம், விநாயகரை வழிபடுறோம், முருகரை வழிபடுறோம், ஐயப்பனை வழிபடுறாங்க. இப்படி பல விதங்கள்ல வழிபாடு இருக்கு. அதெல்லாம் தேவ வழிபாடு. ஆனா இங்க பஜதே அன்பு தொண்டு அப்படிங்கிறது ஒரே ஒருவருக்கு மட்டுமே பொருந்தும். ஏன்னா அது இயற்கையானது. நாமெல்லாம் பகவானோட பார்ட் அண்ட் பார்சல், கிருஷ்ணருடைய அங்க துணுக்கு நாமெல்லாம். சோ கிருஷ்ணருக்கும் நம்மளுக்கும் நெருங்கின உறவு இருக்கிறது. சோ அந்த அன்பு நிலையானது. பகவானுக்கு நாம அன்புடன் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனைவி கணவனுக்கு எப்படி தொண்டாட்டுகிறாளோ அங்க அன்பு கலந்திருக்கு. அதை விட மேன்மையான அன்பு இது. ஏன்னா எப்பவுமே நித்தியமானது இந்த அன்பு. இந்த கணவன் மனைவி மகன் மகள் உறவு, இந்த உறவுகள் எல்லாமே, இந்த ஜட உலக உறவுகள் எல்லாமே நம்மளுக்கு நித்தியமற்றது. ஏன்னா ட்ரெயின் பயணிகள் நம்மலாம். ஒரு ஸ்டேஷன்ல இறங்கினா அடுத்தவங்க ஒரு ஸ்டேஷன், இப்படியாக எல்லாருமே ஒரு நாள் இறங்கிதான் ஆகணும். ஆனா தனித்தனியா நம்மளாம் சேர்ந்து போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, ஒரு பஸ்ல ஃபுல்லா இறந்துட்டாங்க, லாரியில அடிபட்டு 4 பேர் ஒட்டுக்கா இருந்தாங்க, அப்பதான் கூட்டாக இறப்பு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கிறோம். சோ இதெல்லாம் வந்து போகக்கூடிய உறவுகள். எத்தனையோ உறவுகள், எத்தனையோ அப்பாக்கள், எத்தனையோ அம்மாக்கள். நம்ம 84 லட்சம் ஜீவராசிகளா பிறக்கும்போது, இப்போ ஒரு பன்றியோட அம்மா, பன்றியோட அப்பா, கழுதையோட அம்மா, கழுதையோட அப்பா, ஒரு குருவியோட அம்மா, குருவியோட அப்பா, இப்படி எத்தனையோ அம்மா அப்பாக்கள், எத்தனையோ உடம்புகள் நம்மளுக்கு, போர்வைகள். இந்த ஆத்மாவை எத்தனையோ போர்வைகள் போர்த்தி இன்னைக்கு இந்த மானுட ஜென்மத்தை எடுத்திருக்கிறோம் நாம. அப்ப இங்க பஜதே அப்படிங்கிறது வித்தியாசம் என்னன்னா, வழிபடுதல் பஜதே அப்படிங்கிறது பகவானுக்கு மட்டும்தான், முழு முதற் கடவுளான பகவான் கிருஷ்ணருக்கு மட்டும் பொருந்தும் பஜதே அப்படிங்கிறது. அன்பு தொண்டு ஆற்றுதல் அப்படின்னு. ஆனா மதிப்பும் மரியாதையும், வழிபடுதல் அப்படின்னா ஒரு தகுந்த நபருக்கு நம்ம மதிப்பும் மரியாதையும் அளித்து வணங்குவது. அங்க வந்து அன்புக்கு அவ்வளவு இடம் கிடையாது. ஆனா புருஷோத்தமருக்கு மட்டும்தான் அன்புடனும் நம்பிக்கையுடனும் நாம் தொண்டு புரிகிறோம். சோ அவனை இப்படி தேவரை வழிபடுறது அப்படிங்கிறது, மதிப்புமிக்க மனிதரையோ தேவரையோ வழிபடாமல் இருக்க முடியும். அவனை பண்பற்றவன் என அழைக்கலாம். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு புரிவதை யாரால் தவிர்க்க முடியாது. ஒருவேளை நீங்க தேவர்களை வணங்கல, பெரிய மனிதர்களை உபசரிக்கல, வந்தவங்களை அலட்சியம் பண்றீங்கன்னா உங்களை பண்பற்ற மனிதர்னு சொல்லலாம். ஆனா பகவானுக்கு தொண்டு புரியாம யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா பகவான் தான் நம்மளுக்கு எல்லாமே, ஏ டு ஜெட் அப்படிம்பாங்க, ஆல் இன் ஆல். சோ முதலிலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு ஜீவராசிக்கு பகவானோட கருணை இல்லாம இங்க மட்டும் இல்ல, ஆன்மீக உலகில எங்கேயும் நீங்க இருக்க முடியாது. ஏன்னா பகவான் மட்டும்தான் அதுக்கு உதவி புரிவார். பகவான் கிருஷ்ணர் ஒருவர் தான் அதுக்கு உதவி புரிவார். அப்போ பகவானை தவிர்ப்பவர்க்கு கடுமையான இகழ்ச்சிக்கு அவன் உள்ளாவான். ஒவ்வொரு உயிர்வாழியும் பரம்புருஷ பகவானின் அம்சம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருவரும் தங்களோட ஸ்வரூப நிலையில் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டாற்ற கடமைப்பட்டவர்கள். வேற வழியே கிடையாது. எங்க ஓடி ஒளிஞ்சாலும் ஒளிய முடியாது. ஏன்னா பகவான் இல்லாத இடமில்ல, சர்வகதா, எங்கும் நிறைந்திருப்பவர், எல்லா ஜீவராசிகளிலும் பரமாத்மாவா இருக்கிறார், நம்மளுக்குள்ளேயே இருக்கிறார். வேற எங்க ஓடி ஒளிய? நம்ம எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது அவர் இல்லாம. ஏன்னா நமக்குள்ளேயே இருக்கிறாரு, பரமாத்மாவா இருந்து நம்மளுக்கு வழிகாட்டுறாரு. நாம என்ன நினைக்கிறோமோ அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக உள்ளிருந்து சாங்ஷன் பண்றாரு. உபதிரஷ்டா அனுமந்தா, அனுமதி அளிப்பவர் அவர்தான். இங்க வந்து எல்லா உயிர்வாளிகளின் மூலமான ஆதி புருஷருக்கு தொண்டு செய்வது எனும் தனது கடமையை நிராகரிப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக தனது ஸ்தானத்திலிருந்து வீழ்ச்சி அடைவான். ஏன்னா முழுவதற் கடவுளுக்கு பகவான் தொண்டு செய்யறது தான் இந்த ஜீவராசிகளுடைய நித்திய ஸ்வரூப நிலை. ஜீவேன ஸ்வரூபஹய கிருஷ்ணேர நித்யதாச. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. அவர்கிட்ட இருந்துதான் நாம வந்தோம். அவர் இல்லாம எதுவுமே கிடையாது. ஆதியும் அவரே, அந்தமும் அவரே.
அவருடைய சக்திகள் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த உடம்பு எனக்கு கிடைச்ச இந்த உடம்பு அவருடையது, அவரால் உருவாக்கப்பட்டது. இந்த ஜட உடல், இந்த ஆத்மா அவரிலிருந்து கொடுக்கப்பட்டது, அவரிலிருந்து பிரிந்தது. மமேவாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதன. சோ என்னுடைய முதலாளியும் சுக்கிருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாளிகளின் நண்பர் அவர்தான். என்னை என்னோட புலன்களை கட்டுப்படுத்துபவர் ரிஷிகேஷர் அவர்தான். எந்த வகையில பார்த்தாலும் அவர்தான் எல்லாமே. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். எல்லா காரணங்களுக்கும் காரணம் யாரு? அவர்தான். சரி, அவர் இல்லாம நான் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. அவர் இல்லாம ஒரு அணு கூட கிடையாது. அவர் இல்லாம எந்த இயக்கம் கிடையாது. அவரின்றி ஓரணுவும் அசையாது. சோ இப்படி சொல்லிட்டே போலாம். அப்போ அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு எல்லாமே தர்றது அவர்தான். இந்த உடலை கொடுத்ததும் அவர்தான். இந்த உடலுக்குரிய பொருட்களை சுத்தி நான் என்னென்ன பாக்குறனோ எல்லாமே அவர்தான் கொடுத்தார். அப்போ நான் கடன்பட்டிருக்கேன், அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால அவருக்கு நான் சேவகம் செய்யணும். என்னோட நிலை என்ன? அடியேன், தாசானு தாசன். சோ பகவானுக்கு நான் இந்த ஜென்மத்துல இல்ல, பல ஜென்மம் எடுத்து நான் நன்றி 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 நன்றின்னு சொன்னாலும், இப்ப யாராவது ஒரு பொருள் கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? திருப்பி ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லுவோம். ஆனா கடவுள் பல கோடி ஜென்மமா எனக்கு கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா கடவுளை மறந்துருங்க நான் இருக்கிறது என்ன எவ்வளவு ஒரு அபராதம். அப்ப கடவுளுக்கு நான் இப்ப சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, உடுத்துற உடை, என்னோட உடம்புல ஒட்டி இருக்கிற இந்த தோல், எல்லாமே இந்த உடம்புக்குள்ள என்னென்ன ஐம்பூதங்கள், மனம் புத்தி அகங்காரம் சூட்சுமமான எல்லா உடலும் அவர் கொடுத்ததுதான். அவர் கொடுக்காம என்னால இயங்க முடியாது. நான் இப்ப பேசுகின்ற வார்த்தைகள் அவர் கொடுத்ததுதான். அவருக்காக நான் பேசுறது அவர் எடுத்து கொடுக்கறது தான். மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. இந்த மறதியும் ஞாபக சக்தியும் நானே தருகிறேன். சோ காலனாக இருப்பதும் அவர்தான். அகம் காலோஸ்மி, காலமாக என்னை கட்டுப்படுத்துகிறார். சூரியனாக இருக்கிறார், சந்திரனாக இருக்கிறார். இப்படி எல்லாவற்றிலும் எல்லாமுமாக அவர் இருக்கிறார். அந்த மாயா சக்தி யாரு? அவருடைய சக்தி தான், அவருடைய வெளிப்புற சக்தி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி. சோ இப்படி நான் பகவானுக்கு எப்பவுமே கடன் பட்டிருக்கேன். அந்த அன்பு தொண்டு தான் இங்க பஜந்தி பஜதே அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஒரு சாதாரண உயிர்வாளி கூட இந்த தேவர்களுக்கோ இந்த இந்த சொல்ல உபயோகிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் இப்பதத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள அவஜானந்தி அப்படிங்கிறது நாம பாக்குறோம். அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனம் ஆஸ்ருதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அவஜானந்தி மாமூடா. சில மூடர்களும் அயோக்கியர்களும் என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணர் இந்த மனித உரு எடுத்து வரும்போது அவர் மனிதராக பிறக்கிறார், அப்புறம் மனிதராக வாழ்கிறார், நம்மள மாதிரி உடம்பெடுத்து இங்க வர்றாரு, அப்புறம் முக்குணங்களுக்கு உட்பட்டு அவர் செயல் செய்யறார், அப்புறம் இறந்த உடனே மறுபடியும் கடவுளாயிடுறார். நாமளும் அப்படித்தான் இறந்த உடனே கடவுளாயிடுறோம் அப்படின்னு, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தப்பு தப்பா நினைச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாம் மாமூடர்கள். அப்ப பகவானுக்கு தொண்டு செய்யும் மனப்பான்மை இல்லாத இத்தகைய மூடர்கள் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுதி ரொம்ப தப்பு தப்பா எல்லாருக்கும் சொல்லி தர்றாங்க. பகவத்கீதைக்கு தன்னோட சொந்த அபிப்பிராயங்கள். ஏன்னா நம்மளுக்கு 4 குறைபாடுகள் இருக்கு. நாம் தவறு செய்யும் இயல்புடையவர்கள், ஏமாற்றும் இயல்புடையவர்கள், குறையுடைய புலன்களை உடையவர்கள், நாம மாயைக்குட்பட்டவர்கள். இந்த 4 குறைபாடுகள் உள்ள யாருமே பகவத்கீதைக்கு வியாக்கியானம் கொடுக்க முடியாது. ஏன்னா பகவத்கீதை என்பது பகவானுடைய திருவாயிலிருந்து வந்தது. அப்போ அதுக்கு சுத்த சத்துவ குணத்தில் இருக்கிறவங்களாலதான் உரை எழுத முடியும். 3 குணங்களுக்கு உட்பட்டவர்கள், சத்துவ ரஜோ தமோ குணத்தில் இருப்பவர்கள் உரை எழுத முடியாது. அப்படி எழுதினாலும் அது அவங்களுக்கு கற்பனைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குமோ தவிர அதுல உள்ளது உள்ளபடி ஆசிட்டிஸ் அப்படிங்கிற கருத்து இருக்காது. ஏன்னா சின்னதா ஒரு வழி மாறி போனா கூட அது பெரிய முடிவு, தவறான முடிவுக்கு போயிடும். அதனாலதான் இங்க வழிபாடு பஜந்தி அப்படிங்கறத வலியுறுத்தி சொல்றாங்க. பஜந்தி அப்படிங்கிறது அன்பு தொண்டு. வழிபடுதல் அப்படிங்கிறது மரியாதையுடன் ஒருவரை வணங்குதல், அது வேற. அன்பு தொண்டுங்கிறது வேற. இப்ப ஒரு அம்மா குழந்தைக்கு தொண்டு செய்யறா. பசிக்கிற நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட்டு, ஒரு சின்ன குழந்தை, ஒரு வயசு குழந்தை, அதுக்கு ஒண்ணும் சொல்ல தெரியாது, பசிக்குதுன்னு கூட சொல்ல தெரியாது.
ஆனா அவளுக்கு தெரியும் எந்த நேரத்துல கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்ப தூங்க வைக்கணும், எப்ப அதை வந்து பாத்ரூம் கூட்டிட்டு போகணும், இப்படி எல்லாமே அவளுக்கு தெரியும். அது போல அன்பு தொண்டு வேற. ஆனா இது ஒரு ஆயா செஞ்சானா என்ன பண்ணுவானா, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் ஆயாட்ட கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த ஆயா வந்து கடனேன்னு செய்வா. அந்த குழந்தைக்கு யூரின் போனா இல்ல ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சுனா ஊட்டி விட சொன்னாக்கா அவ ஊட்டி விட மாட்டா. சோ ஊட்டி விட்டாலுமே அந்த அன்புடன் ஊட்டி விட்டா கடனேன்னு செய்வா. அது வேற. ஆனா ஒரு தாய் செய்யறது வேற ஒரு குழந்தைக்கு. அது போல இங்க பஜதே அப்படின்னால் வேற, வழிபடுதல்ங்கிறது வேற. சோ எல்லா யோக பயிற்சிகளும் பக்தி யோகத்துல தான் நிறைவு வருகிறது அப்படிங்கறத காலையில கூட நாம பார்த்தோம். எத்தனை யோகங்கள் இருக்கு. கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு பக்தி யோகத்துல தான் எல்லாமே முடிவடைகிறது. எங்க தொடங்கினாலும் நீங்க பக்தி யோகத்துல தான் முடிவடையணும். எல்லா யோகங்களுமே பக்தி நிலைக்கு வர்றதுக்கான படிநிலைகள் தான். கீழிருந்து மேல வர்றது. அப்ப பக்தி யோகம் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறது. யோகம் அப்படின்னாலே உண்மையான யோகம் பக்தி யோகம் தான். மற்ற யோகங்கள் எல்லாமே பக்தி யோகங்கிற இலக்கை வந்து அடையிற படிக்கட்டுகள். கர்ம யோகத்துல தொடங்கி பக்தி யோகத்தில் முடியக்கூடிய ஆன்மீக தன்னுணர்வு பாதை ரொம்ப நீண்டது. அப்ப பலனை எதிர்பார்க்காமல் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் அந்த யோகம் கர்ம யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்ப நீங்க ஒரு செயலை செய்யறீங்க, அதனோட கடமை மட்டும் செய்யறீங்க, பலனை வந்து எதிர்பார்க்காம சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு கிருஷ்ணருக்காக செய்யும் போது அது கர்ம யோகம். அது போல ஞான யோகம் அப்படின்னா ஞானத்திலும் துறவிலும் அந்த கர்ம யோகம் மேலும் மேலும் உயரும் போது, இப்ப கர்ம யோகம் செய்யறீங்க, அது எதுக்காக செய்யறோம்? கிருஷ்ணருக்காக. ஏன்னா கிருஷ்ணர் தான் அனைத்தையும் அனுபவிப்பவர். போக்தாராம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். சோ அவர்தான் அனுபவிக்க முடியும், என்னால அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து அனைத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பது, அது ஞானம். சோ ஞானத்திலும் துறவிலும் அந்த ஞானத்தினால என்ன ஆகுதுன்னா துறவு உண்டாகுது. சோ முதல்ல என்ன நினைச்சேன், இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா எப்ப ஞானம் விருத்தி அடைகிறதோ அப்ப இந்த பொருள் எல்லாம் கிருஷ்ணருடையது, எதுவுமே என்னுடையது கிடையாது. உரிமை உணர்வை அவன் தவிர்க்கும் போது உண்டாவதுதான் அந்த ஞானம். அப்ப ஞானத்தினால் துறவு வருது. அது அந்நிலைதான் ஞான யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ஞான யோகம் பல்வேறு உடல்நிலை முறைகளால் பரமாத்மா மீது தியானத்தில் உயர்வு பெற்று மனம் அதில் நிலை பெறும் போது அது அஷ்டாங்க யோகம். சோ இப்ப ஞானம் வந்தாச்சு, பகவான் தான் எல்லாமே. அப்போ உடல்நிலை முறைகளால் பரமாத்மா மீது. சோ ஞானத்தினால பகவானை அடைய முயற்சிக்கும் போது அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்றாங்க. யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்கார தாரண தியான சமாதி அப்படின்னு 8 நிலைகள். எதை விடுவது, எதை எடுத்துக்கணும், மூச்சு பயிற்சி எப்படி பண்றது, யோகா அதாவது பொசிஷன் எப்படி உட்காரணும், மான் தோலோ புலித்தோலோ போட்டு உக்காந்து அது மேல கண்களை மூடியும் மூடாமலும் முதுகெலும்பு நேரா நிக்கணும். கண்கள் வந்து மூடினா தூக்கம் வந்துடும், மூடாமல் இருந்தால் நம்மளுக்கு நிறைய தொந்தரவுகள் வரும். கண்களால் பார்க்கறதுனால மனம் அலைப்பாயும். அப்ப மனதை கட்டுப்படுத்த கண்களை மூடவும் கூடாது, தூங்கிடுவோம். அதனால மூடாமலும் கண்களை மூடியும் மூடாமலும் நெற்றியின் புருவ மத்தியில அந்த மூக்கின் நுனியில அந்த கான்சென்ட்ரேஷன் கவனத்தை செலுத்தி அவங்க தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும். எதை எடுக்கிறது, எதை விடுவது. இப்ப வயிறு நிறைய சாப்பிட்டு போட்டு தியானம் பண்றேன்னா கண்டிப்பா மனம் அடங்காது, தூக்கம்தான் வரும். சோ சாப்பிடுறதுல இருந்து எல்லா கட்டுப்பாடு வேணும். எதை எடுப்பது, எதை விடுவது, எப்படி அமருவது, எந்த பொசிஷன்ல உட்காரணும், வஜ்ராசனமா, ஆசனங்கள் நிறைய இருக்கு. சோ அந்த சின்மத்துறை எல்லாம் வச்சு உட்காருவாங்க. அப்புறம் ஆசனம், அப்புறம் பிராணயாமா, 5 விதமான காற்றுக்கள், அபான, சமான, வித்தான, பிராண அப்படின்னு 5 விதமான காற்றுக்கள். அதையெல்லாம் அடக்கி
மூச்சு பயிற்சி பண்ணணும். உள்மூச்சை வெளிமூச்சாகவும் வெளிமூச்சை உள்மூச்சாகவும் இதெல்லாம் செஞ்சு அப்புறம் பிரத்யங்காரா இந்த ஜடத்துல இருந்து விடுபடுறது. அப்புறம் தாரண ஒன்னொன்னா நிலைகள் ஏறி அப்புறம் சமாதி நிலைக்கு வர்றது. சமாதி நிலைக்கு வர்றப்போ வெளிப்புற சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு போயிரும். சமாதினா எப்படி பிணம் சமாதியில அடக்கப்படுதோ அப்படி வந்து உடம்புல எந்த ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அதாவது இந்த ஜட உலக சிந்தனைகள் இருக்காது. அவங்க நல்ல சமாதி நிலையில எந்த புற அச்சுறுத்தலும் இல்லாம சமாதி நிலையில போயிருவாங்க. இப்படியாக அஷ்டாங்க யோகம் ஞான யோகத்திலிருந்து, ஏன்னா உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா மீது தங்கள் கவனத்தை இதயத்திற்கு உள்ளே திருப்பி தியானம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இதயத்திலும் ஆத்மாவுக்கு பக்கத்துல பரமாத்மா இருப்பார். அந்த பரமாத்மாவை குறித்து தியானம் பண்றதுதான் இந்த 3வது தியான யோகம். சோ அதில் வெற்றியடையும் யோகி அடுத்தது முன்னேறி ஒரு பகவான் என்கின்ற நிலையை அறிந்து, ஏன்னா ஒவ்வொருவர் இதயத்துல மட்டும் பரமாத்மா இல்ல, எங்கெங்கு நோக்கிலும் பறந்து விரிந்திருக்கிறார். அவரது சக்தி, அவர் சக்திமான், அவரது சக்திகள் எங்கும் விரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்தன் எல்லாமே அவர் அப்படிங்கிற நிலைக்கு வந்து அன்பு தொண்டு புரியறான். அதுதான் பக்தி யோகம், கடைசி நிலை. சோ இந்த அஷ்டாங்க யோகத்தையும் தாண்டி பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை அடைகிறானோ அந்த இறுதி நிலை பக்தி யோகம். அந்த பக்தி யோகமே இறுதி குறிக்கோள். ஆனால் பக்தி யோகத்தை நுண்மையாக ஆய்வதற்கு மற்ற யோகங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க +2 படிக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல +1 பாஸ் ஆயிருக்கணும். எல்கேஜி, யூகேஜி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பாஸ் பண்ணி இருந்தாதான் +2. ஆனா இங்க என்னன்னா நீங்க +2 நேரடியாவே வரலாம். நம்ம பௌதிக கல்வியில அப்படி. ஆனா இங்க ஆன்மீக கல்வியில நீங்க பக்தி யோகத்தை டைரக்டா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாக்க உள்ள இருக்கிற பகவான் என்ன பண்ணுவாருன்னா, ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே, அந்த புத்திய தானா தந்துருவார். பக்தி யோகத்துல முன்னேறும் போது மற்ற யோகங்களை எல்லாம் நீங்கள் அறிந்தவர் ஆவீர்கள். மற்ற யோகங்களின் பலன்களை நீங்கள் தானாக கிடைக்கப் பெறுவீர்கள். சோ இதெல்லாம் எவ்வளவு ஷார்ட்கட் பாருங்க. பக்தி யோகத்துல இவ்வளவு வழிமுறைகள் இருக்கு. சோ இதுதான் நம்ம 8வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்திலேயே படிக்கிறோம். வேதேசு யக்ஞேசு தபசு செய்வ தானேசு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம்ஸ்தானம் உபைதி சாத்தியம். இப்போ பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல், யாகங்களை செய்தல், தவம் செய்தல், தானம் கொடுத்தல், கர்மஞான பாதைகளை மேற்கொள்ளுதல், இதனால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான். சோ பக்தி தொண்டு செஞ்சாலே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். எப்படின்னா ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்க, அந்த பொருள் கூட இலவசமா 5 பொருளை கொடுத்துட்றான். இப்ப டிவி வாங்குறீங்கன்னா டிவிக்குரிய கவரு, அந்த ஸ்டெபிளைசர், பிளக்கு, இதெல்லாம் அவனே கொடுத்துட்றான். நீங்க தனித்தனியா போய் வாங்க வேண்டியதில்ல. அது போல பக்தி யோகத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம், அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் எல்லாமே அதுக்குள்ள அடங்கிருது. 5ஆம் கிளாஸ் படிச்ச ஒருவன் வந்து 4வது 3வது போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அறிந்தவனாகிறான். கீழே இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் நீங்க படிச்சு வந்ததான் அர்த்தம். இப்ப உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, 5th போற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்னா மத்ததெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாத்தான் அர்த்தம். அது போல இங்க பக்தி யோகத்துக்கு வந்துட்டா மற்ற யோகங்கள், கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம், ராஜ யோகம், பட யோகம், இப்படி பல பெயர்கள் அழைக்கப்படுது. அப்போ முன்னேற்ற பாதையில், அதாவது மற்ற யோகங்களை நாம வந்து இது புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி. அப்ப முன்னேற்ற பாதையில் உள்ள யோகி நித்தியமான நல்ல அதிர்ஷ்டமான பாதையில் உள்ளான். ஒரு குறிப்பிட்ட நிலையில் பற்றுக்கொண்டு அந்நிலையிலிருந்து முன்னேற்றம் அடையாமல் இருக்கும் யோகி அந்த குறிப்பிட்ட பெயரால. அப்போ முன்னேற்றம் பாதையில இருக்கு. யோகம் அப்படின்னா எல்லாமே யோகம்தான். கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம். ஆனா எந்த அளவு முன்னேறி இருக்கிறார்களோ அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி அவர் அழைக்கப்படுகிறார். இப்ப சின்ன லெவல்ல இருக்கிறவன் கர்ம யோகி,
அடுத்து கொஞ்சம் டெவலப் ஆகுறவங்க ஞான யோகி, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுறவங்க அஷ்டாங்க யோகி, ஹட யோகி, அப்புறம் ராஜ யோகி, இப்படி பல நிலைகள் இருக்கு. ஆனா பக்தி யோக நிலைக்கு வரும் அளவுக்கு அதிர்ஷ்டம் பெற்றிருந்தால் அவன் மற்ற யோகங்கள் அனைத்தையும் கடந்து விட்டவனாக அறியப்பட வேண்டும். ஏன்னா பக்தி யோகம்தான் மேல இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அதனால அந்த பக்தி யோகத்தை நேரடியா அடைஞ்சிட்டா கூட அவன் மற்ற யோகங்களை தானாக அறிந்தவனாகிறான். அப்ப கிருஷ்ண உணர்வே யோகத்தின் மிக உன்னத நிலை. கிருஷ்ண உணர்வு, பக்தி யோகம், பக்தி தொண்டு எல்லாமே ஒண்ணுதான், குழப்பிக்க வேண்டாம். அப்ப நாம் இமயமலை அப்படின்னு சொன்னா மிக உயர்ந்த மலை, உலகத்திலேயே மிக உயர்ந்த மலை. இதில் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் இறுதியாக கருதப்படுவது போல யோகங்களில் உயர்ந்தது பக்தி யோகம். இப்ப பக்தி யோகத்தின் பாதையில் கிருஷ்ண உணர்வுக்கு வருவதற்கு நல்ல அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். ஏசாம் தொந்த கதம்பாவம் ஜனானாம் புண்ணிய கருமணாம் தேத்வந்தோ மோக நிர்முக்த பஜதேமாம் திருடவர்தாக. அதுல பஜதேமாம் பாத்தீங்களா, பஜந்தேமாம், பஜந்தே அப்படிங்கிற வார்த்தை வருது. சோ பஜந்தே அப்படின்னா பக்தி தொண்டு. அதே போல இன்னைக்கு காலையில கூட அந்த ஸ்லோகம் படிச்சோம். அஹோ பதச்ச பத்தோச்சோ கரியான் யக் சிக்வாக்ரே வர்த்ததே நாம துப்யம் தேபுஸ்தபஸ்தே ஜேஹுஹு ஜக்னுராரியா நாம கிரணந்தி ஏதே அப்படின்னு படிச்சோம். சோ இந்த சண்டாளன் குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட அவன் இந்த நாமத்தை சொல்லும் போது எவ்வளவு பாக்கியசாலி அப்படின்னு தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த பக்தி துண்டு வரும் அளவிற்கு ஒருவன் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தானா கிடைக்கிறது கிடையாது. எப்ப போற போக்குல கிடைச்சது, குருட்டு அதிர்ஷ்டத்துல கிடைச்சது நல்லா நினைச்சுக்க வேண்டாம். இது பக்தி யோகம் கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள், நம்மளை விட அதிர்ஷ்டசாலிகள் வேற யாருமே இல்லை. இப்ப இந்த பக்தி யோகத்தின் மூலம் வேதங்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவன் நன்றாக நிலை பெற்று வாழ முடியும். ஒரு சீர்முகி யோகி சியாம சுந்தரர் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணரின் மீது தனது கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அவர் தனது அழகிய மேகவர்ண திருமேனியுடன், சூரியனை போன்று பிரகாசிக்கும் தாமரை முகத்துடன், ஆபரணங்களுடன் பிரகாசிக்கும் உடைகளுடனும் பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் காட்சியளிக்கிறார். பகவான் கிருஷ்ணரை வர்ணிக்கிறதுக்கு ஒரு வாயால முடியாது, அது நம்மளால முடியாது. ஏன்னா நாமெல்லாம் நல்லா ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிறதுனால பகவானை வர்ணிக்கிறோம்னா பேரழகு, அவருடைய அழகுக்கு மேல எதுவுமே கிடையாது. அழகு, வீரம், செல்வம், புகழ், துறவு அப்படின்னு 6 ஐஸ்வர்யங்களை முழுமையாக கொண்டவர். அவரை போன்ற உயர்ந்த இந்த ஐஸ்வர்யங்கள் வேற யாருக்கிட்டையுமே கிடையாது. எத்தனை பிரபஞ்சங்கள்ல நீங்க போனாலும், ஆன்மீக உலகுக்கு போனாலும் அவர்தான் மிக உயர்ந்தவர். அவரை தவிர வேற யாருமே அதுல வெற்றி கொள்ள முடியாது. அழகுனா அவர்தான், அறிவுனா அவர்தான், செல்வம்னா அவர்தான், புகழ்னா அவர்தான், துறவுனா அவர்தான். சோ எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவர் கொண்டவர். சோ அவர் தாமரை போன்ற விழிகளை உடைய, மேக வர்ணத்துடன், கருநீல வர்ணம், அவர் மஞ்சள் நிற பட்டாடை உடுத்தி, அவர் சுருள் முடியோட, மயிர்பீலியோட எப்பவும் கவர்ச்சிகரமா இருக்கிறார். அவரோட அழகை பார்த்து அவரே தொப்புன்னு தூண்ல பார்த்தாராம். மார்பிள் தூண்ல கண்ணாடி மாதிரி இருக்கும், அதுல பாக்குறார். யார் இந்த அழகான சிறுவன் சொல்லி பார்த்து அவரே தொத்துன்னு விழுந்துடுறார். அவ்வளவு அழகு, அவரது அழகுக்கு ஈடு இணையே கிடையாது. இப்படி எப்பவுமே அலங்காரத்துடன் காட்சி அளிக்கிறார். இப்ப பிரம்மஜோதிங்கிறது அவர்கிட்ட இருந்து அவர் தேஜஸ்ல இருந்து வர்றது தான். அந்த பிரம்மஜோதியிலிருந்து தான் கடன் வாங்கி சூரியன் பிரகாசமாக ஒளிக்கிறார். அந்த சூரிய கதிர்கள், சந்திரன் எல்லாமே அவருடைய சக்திகள் தான், பிரம்மஜோதியிலிருந்து வர்ற அந்த சக்திகள் தான். சோ அவருடைய பிரகாசமானது ஆன்மீக உலகை முழுவதுமாக பிரகாசிக்க செய்கிறது. ந தத் பார்ஷேதேஷுயோ ந சசாங்கோ ந பாவக யகத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. சோ அவரோட தேஜஸ் எல்லா திசைகளையும் பிரகாசப்படுத்துகிறார். ராமரா, நரசிம்மரா, வராகரா, பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் போன்ற பல்வேறு ரூபங்கள்ல அவர் அவதரிக்கிறார். அவரது அவதாரங்கள் கணக்கில் அடங்காதது. இவ்வளவுதான் அனந்த, அதாவது கடல் மணலை எவ்வாறு எண்ண முடியாதோ அப்படி அவரது அவதாரங்களை எண்ண முடியாது. அவர் சாதாரண மனிதரை போல அன்னை யசோதை மைந்தனா வர்றாரு.
மேலும் கிருஷ்ணா, கோவிந்தா, வாசுதேவா என பல பெயர்களால் அறியப்படுகிறார். அவரே பக்குவமான குழந்தை. ஆனா பக்தருக்காக இந்த வேஷமெல்லாம் போடுறாரு. அவருக்கு யாருமே அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. அனாதிர் ஆதிர் கோவிந்த. அவர்தான் அனாதிர். அப்படின்னா அவருக்கு மேல யாருமே இல்ல. யாரு அனாதின்னு சொல்லுவோம்? யாருமே இல்லாதவங்கள. அப்ப அவர் அனாதிர் ஆதிர் கோவிந்த. அவர்தான் ஆதி. அவருக்கு மேல யாருமே கிடையாது. நம்மளுக்கெல்லாம் வந்து யார் தோற்றுருவாய் அப்படின்னா அப்பா, அப்பாக்கு அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அப்படியே போனோம்னா பிரம்மா வரைக்கும் போவோம். பிரம்மாக்கு யாரு அப்பா? கர்ப்போதக சாய் விஷ்ணு. அவருக்கு யாரு அப்பா? பகவான் கிருஷ்ணர். இப்படி போனா கிருஷ்ணருக்கு யாரு அப்பா? யாரும் இல்ல. ஏன்னா இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் தோற்றுவிக்கும் முன்னர் அவர் ஒருவரே ஒருவராக இருந்தார். அப்புறம் விளையாட்டாக பிரபஞ்சங்களை எல்லாம் படைச்சு நம்மளையெல்லாம் உருவாக்கி அவருக்கு சேவகர் அனுபவிப்பதற்காக நம்மளெல்லாம் உருவாக்குனார். இப்படியாக அவர் வந்து எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறார். அவரே பக்குவமான குழந்தை, கணவர், நண்பர், எஜமானர், இப்படி எல்லா இதுலயும் வர்றாரு. ஆக்டிங், அதாவது ஒரு நாடக மேடையில ஒரு பல கேரக்டர் இருக்கும். அந்த ஒருத்தரே வந்து எல்லா கேரக்டரும் பண்ணுவார். ஒரு சமயம் அப்பாவா நடிப்பார், இன்னொரு சமயம் மகனா வருவார், இன்னொரு சமயம் தாத்தாவா வருவார். இப்படி அவர் வந்து தன்னுடைய பக்தர்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பல வேஷங்களை ஏத்துக்கிறார். சில சமயம் கணவரா வர்றாரு பக்தர்களுக்கு, சில சமயம் நண்பரா வர்றாரு, சில சமயம் மகனா வர்றாரு, சில சமயம் காதலரா வர்றாரு, சில சமயம் வேலைக்காரரா வர்றாரு, தாசனாக வர்றாரு. இப்படி பகவானின் வைபவங்கள் எண்ணில் அடங்காதவை. அவர் 64 தெய்வீக குணங்களை பெற்றவர். இதை பற்றிய பூரண உணர்வில் இருப்பவன், இப்படி இத்தகைய இயல்புகளை பற்றிய பூரண உணர்வில் இருப்பவன் மிக உன்னத யோகி என்று அழைக்கப்படுகிறான். அதான் யோகினாம் அபி சர்வேசாம் மத் கதேனானந்த அர்ப்பணா. எப்பொழுது என்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பான் அவன் தான் உயர்ந்த யோகி. நீங்க போய் காட்டுக்குள்ள உட்கார்ந்து வரட்டுத்தனமா தவம் பண்ணாலும், சூனியத்தை நினைச்சு தவம் பண்ணா அவன் யோகி கிடையாது, அவன் உயர்ந்த யோகி கிடையாது. ஆனா இங்க கன்க்ளூஷன் கடைசியா பகவான் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருவன் என்னை பற்றி எண்ணிக்கொண்டும் சிந்தித்துக் கொண்டும் இருக்கிறானோ, என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறானோ, எல்லா யோகிகள் மத்தியில் எவனொருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகிறானோ. இது ரொம்ப முக்கியம். திவ்யமான அன்பு தொண்டு. அன்பு தொண்டு அப்படின்னா பக்தி யோகம். அதாவது எப்பொழுதுமே கிருஷ்ணருக்கான தொண்டு. அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவன். நீங்க எந்த யோகம் வேணா எடுத்துக்கோங்க, ஆனா பகவானை நினைக்கலீன்னா அங்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் வரட்டுத்தன்மை. பகவானை நினைக்காம அஷ்டாங்க யோகம் பண்ணின, பகவானை நினைக்காம கர்ம யோகம் பண்ணின, அதெல்லாம் வந்து சூனியத்துல முடியும். ஆனா பகவானை எப்பொழுதும் என்னில் நிலைத்து தன்னில் என்னை எண்ணி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பகவானை எப்போ நினைக்கணும். கிருஷ்ணர் இல்லாம நாம கிடையாது. நம்மளை தோற்றுவித்த ஒரு அம்மா இங்க வந்து அம்மாவோட கருவுல பிறக்கிறோம். தாயே தெய்வம் அப்படிங்கிறோம். பெற்ற தாயே தெய்வம் அப்படிங்கிறோம். சோ தாய்க்கு நாம கடன் பட்டிருக்கோம். அந்த கடனை வந்து நம்மளால எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம வந்து அந்த கடனை அடைக்க முடியாதனால நிறைய கவிஞர்கள் பாடுவாங்க. சினிமா பாட்டுகள்லாம் கூட வந்திருக்கு. இதுக்கே எப்படின்னா, பல கோடி ஜென்மமா தாயாகவும், மாதா தாத்தா பிதா மகா அப்படின்றார். அவர்தான் நம்மளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் இருக்கின்ற அந்த தெய்வத்தை நாம பாராமுகமா இருந்தா எவ்வளவு பெரிய பாவம். அப்ப அவருக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கோம் நாம. இது ஒண்ணும் ஒன் வே கிடையாது. இப்ப தாய் தந்தையரே கடைசியில பார்க்காதவங்களுக்கெல்லாம் நிறைய பித்ரு தோஷம் வரும். எந்த ஜாதகத்தை நீங்க எங்க போய் எடுத்தாலும் பித்ரு தோஷம் இருக்கு, நீங்க சரியா பெரிய முன்னோர்களை கவனிக்கல, அவங்களுக்கு சரியா திதி கொடுக்கல. சோ சாதாரண மனிதர்களுக்கே இவ்வளவு கடன் பட்டிருக்கோம்னா பகவான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஜென்மமா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ இட் இஸ் நாட் ஒன் வே. வாங்கறது மட்டும் இல்ல, நம்ம திருப்பி பகவானுக்கு என்ன கொடுக்க சொல்றாரு? பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதே. ஒரு பூவோ இலையோ ஒரு தண்ணீரோ தான் கொடுக்க சொல்றார். அது ஒண்ணும் பெரிய ஒரு சிரமம் கிடையாது. அன்போட கொடுக்க சொல்றார். அவருக்கு எடுக்கிறது என்ன? அந்த நீரோ பூவோ அவருக்கெல்லாம் தேவையில்லை. அவர் ஆத்மராமா, எல்லாம் தன்னுள் நிறைந்தவர். அவருக்கு வேணுங்கிறது என்ன? அதுக்குள்ள இருக்கிற அன்பு. பூவை கொடுக்குறியா? எத்தனை அன்போட கொடுத்த.
ஒரு நீர் வச்சியா எவ்வளவு அன்போட வச்ச, ஒரு பழம் வச்சியா அது எவ்வளவு அன்போட வச்ச, அந்த அன்பை மட்டும் உறிஞ்சிக்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கு புரியாது சில சமயம், பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியும். அப்ப யோகத்தின் இத்தகைய உயர்ந்த பக்குவ நிலை பக்தி யோகத்தில் மட்டுமே அடையப்படுகிறது. இது எல்லா வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்படுகிறது. யஸ்ய தேவா பராபக்திர் யதா தேவோ ததா குரு அப்படின்னு இறைவனிடமும் ஆன்மீக குருவிடம் அசையாத நம்பிக்கையுடைய மகாத்மாக்களுக்கு மட்டுமே வேத ஞானத்தின் முக்கிய கருத்துக்கள் அனைத்தும் தாமாக வெளிப்படுத்தப்படுகின்றன. தாமாக வெளிப்படும். அது எப்படிங்க வெளிப்படும்? ஒரு குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு ஒரு தாயிட்ட பால் குடிக்கணுங்கிறது யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? அது எப்படி தானா தெரியுது? அது போலத்தான் வேத ஞானத்தின் முக்கிய கருத்துக்கள் இங்க தானாக வெளிப்படும். சோ பக்தி என்றால் இப்பிறவி மறுபிறவி இரண்டுக்குமான எல்லாவித ஜட லாப ஆசைகளிலிருந்து விடுபட்டு பகவானுக்கு அன்பு தொண்டு புரிவது. எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது. அந்யா அபிலாஷித சூன்யம். சோ அத்தகைய ஆசைகள் ஏதுமின்றி மனதை முழுமையாக பரமபுருஷரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் நைஸ்கர்மியம் அச்சுத பாவம் வர்ஜிதம். நைஸ்கர்மியம் அப்படின்னா அந்த கர்மத்தின் பலனை எதிர்பார்க்காம இருக்கிறது. பகவானுக்கு செய்யறதுக்கு நாம் அன்பு தொண்டு புரியும். அன்புக்கு யாராவது விலை பேச முடியுமா? நான் இவ்வளவு அன்பு, நான் 50 ரூபாய்க்கு அன்பு தந்திருக்கேன் இன்னைக்கு வீட்டுல, எனக்கு கூலி போட்டு 60 ரூபாயா கொடுங்க, யாராவது நம்ம கேட்டிருக்கிறோமா? நம்ம குழந்தைகிட்ட நான் குழந்தையில இருந்து உன்னை வளர்த்துனேன், எனக்கு இவ்வளவு கூடு அதுக்கு அப்படின்னா அங்க அன்பே இல்லை. கூலிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். சோ ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான அன்புதான் உண்மையிலேயே ஆன்மீக லோகத்திலிருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. மத்த அன்பெல்லாமே கணவன் மனைவி உறவு எதுல வேணா நாம கசடு இருக்கலாம், ஆனா ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு, தாயோட அன்பு அப்படிங்கிறது புனிதமானது. அதை விட மேலானது பகவானுடைய அன்பு. சோ ஆன்மீக உலகில இருந்து வந்திருக்கிறது அது ஒண்ணுதான் சொல்லலாம். பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் அங்கிருந்து இங்க வந்திருக்கு. அதை தவிர வேற ஜட உலகத்துல எதுவுமே சம்பந்தமே இல்லை. நம்மளுக்கு சம்பந்தமில்லாத இடத்துல சம்பந்தமில்லாம வாழ்ந்துட்டு சம்பந்தமில்லாத எண்ணங்களோட தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணே ஒண்ணு உண்மை, மங்களம் எதுனா பக்தி தொண்டு, பகவானுக்கு செய்யும் அன்பு தொண்டு, பகவானது திருநாமங்கள், பகவானை பற்றிய நாம ரூப குண லீலைகள் சகாக்கள் இவற்றை பற்றி நாம் இந்த கிரந்தங்கள், பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், இதெல்லாம் தான் உண்மை. மற்றதெல்லாமே எல்லாமே ஜடம். ஜடம் அப்படின்னாலே நிலையற்றது, ஆன்மீகம் அப்படின்னா நிலையானது. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எது ஆன்மீக லோகத்துல எது இல்லையோ அது இங்க இருக்கு. அதாவது காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அதெல்லாம் அங்க இல்ல, இங்க இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு தப்பி தவறி நம்மளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அதை யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வைர கற்களை எடுத்து வீசினா யார் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்கன்னு, அப்ப மூடர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் புத்திசாலிகள், இது ரொம்ப மதிப்பு மிக்கது, இதை எடுத்துக்கலாம். ஆனா ஒரு சாதாரண விஷயம், அந்த வைர கற்கள்னா வெறும் கண்ணாடி துண்டு தான் ஜடத்துல. ஆனா இந்த ஆன்மீக விஷயம் எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை யாரு, பொக்கிஷம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? லாக்கர்ல வச்சு அதை பாதுகாப்பாங்க. அது போல நம்ம இதய கதவுகளை திறந்து அதுக்குள்ள வச்சு பகவானை வச்சு பூட்டிக்கணும். எப்பவும் ஹரிநாமம் சொல்லணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு அந்த பொக்கிஷத்தை எப்பவும் நினைப்புல வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு பொக்கிஷத்தை வச்ச உடனே மறந்துடுவோமா என்ன? அதை அடிக்கடி திறந்து இருக்குதான்னு பார்ப்போம் இல்லையா? அது காணாம போயிடுச்சுன்னா அந்த வேல்யூ போயிருமே, அந்த மதிப்பு மிக்க அது போயிடுமே. ஒரு வைரத்தை நாம் எப்படி பாதுகாப்போம்? பெரிய ஒரு வைரக்கல் உங்களுக்கு கிடைக்குது, அது பத்திரமா வச்சு அது நல்லா சேஃபா இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பீங்க. அது போல இந்த பகவானுடைய நாமம் மிகப்பெரிய பொக்கிஷம். நம்மளுக்கு ஆன்மீக லோகத்துல இருந்து அந்த ஒண்ணே ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு. கெட்டியா பிடிச்சிட்டு அதை வச்சுதான் நம்ம அங்க போகணும். அப்ப யாரால் இதை விட முடியும்? நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சின்ன க்ளூ, இதை வச்சுதாங்க நான் மிகப்பெரிய ரகசியத்தை விடுவிக்கணும். இந்த க்ளூ அதாவது பக்தி தொண்டு, இதை எப்படி பண்றது அப்படிங்கிறத நாம பிராக்டிஸ் பண்ணி ஞானத்தை விஞ்ஞானமாக்கி
பகவானோட லோகத்துக்கு எல்லாரும் போய் நிம்மதியா இருக்கணும். அதுதான் நம்ம நான் மட்டுமல்ல, எனக்கு கூட நிறைய பேர் கூட்டிட்டு போகணும். தான் பெற்ற இந்த இன்பம், இந்த வையகம் பெறவே அப்படின்னு நிறைய பேர் கூட்டிட்டு போகணும். சோ பக்தி என்றால் இப்பிறவி மறுபிறவி இரண்டுக்குமான எல்லாவித ஜட லாபங்களிலிருந்து விடுபட்டு பகவானுக்கு அன்பு தொண்டு புரிவது. எதையும் எதிர்பார்க்காத அந்யா அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருதம் அணுகூழியேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தம பக்தி அதுதான். கர்மமோ ஞானமோ அதுல கலப்படம் கிடையாது. அத்தகைய ஆசைகள் ஏதுமின்றி மனதை முழுமையாக பரமபுருஷ பகவானிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இதுவே நைஸ்கர்மியம். இவையே யோக முறையின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகன பக்தியை கிருஷ்ண உணர்வினை செயலாற்றும் முறைகளில் சிலவாகும். ஹரே கிருஷ்ணா. ஸோ 6வது அத்தியாயம் முடிச்சாச்சு. நாளைக்கு 7வது அத்தியாயம் பார்க்கலாம். இதுல யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் சந்தேகம் இருந்தா நான்